ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு, அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ல வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து குருவோட மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து விலகக்கூடிய ராசியில அவர்கள் முதன்மையானவர்கள். ஏன்னா ராசிக்கு 9ல குரு வருது. ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியதா இருக்க போகுது. குறிப்பா விருச்சிக ராசியையே குரு பார்க்கிறார். குரு ஒரு சந்திரன் மீது பதியக்கூடிய முதல் பார்வை, அதுவும் உச்ச பார்வை குரு சந்திர யோகத்தை தருகிறது. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு புதிய தெம்பு, தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் உங்களுக்கு 100% கிடைக்கும். உடல் ரீதியாக நோயில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், தெளிவான முடிவு எடுக்க முடியல சார், மனப்பதட்டம் மனக்குழப்பத்துக்குள்ளே நான் சிக்கிக்கிட்டு இருக்கேன் சார், அல்லது என் லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. சத்தியமாக இந்த குரு பார்வை வந்ததுக்கு பிறகு உங்கள் உடல் தெளிவடையும், மனம் தெளிவடையும். தடைப்பட்ட பல காரியங்களை தடை இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். குறிப்பாக 2ஆம் அதிபதி குரு உச்சம் அடைகிறார் உங்கள் ஜாதகத்துக்கு. அப்போ என்ன, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்க போகுது. படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து சேர்க்கும். பண விவகாரங்களில் தடையாக இருக்குது, பண விஷயங்களில் தட்டுப்பாடாக இருக்குது, அல்லது கையில் 10 ரூபா காசு செலவு பண்ணுறது கூட வச்சுக்க முடியல என்னால், கஷ்டப்படுறதெல்லாம் கடனுக்கே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை கடவுள் இந்த காலத்தில் கொடுப்பார். புதிய நண்பர்களும் புதுவிதமான உறவுகளும் இந்த பீரியடில் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இந்த மேக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கூடிய ஒரு நல்ல நல்ல அறிமுகங்களை கடவுள் ஏற்படுத்துவார். புது தன்னம்பிக்கை தைரியத்தோடு பல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடிலாம் உங்களால் செய்ய முடிஞ்ச பல காரியத்தை கூட செய்ய முடியாமலே தடப்பட்டு நின்றுட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த பீரியடில் ஆண்டவ புண்ணியத்தில் அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதற்கு அடுத்தது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ல் ராகு இருக்கிறதுனால இடமாற்றம் ஏற்படும், ஊர் மாற்றம் ஏற்படும், எல்லை மாற்றம் ஏற்படும். பல பேர் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போவாங்க, வேற நாட்டுக்கு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. பல பேர் வாகனத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல நிறைய நடக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பழைய வண்டியெல்லாம் விட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம் அவர்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. பல பேர் வாடகை வீட்டிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம், சொந்த வீட்டுக்கு போக முடியல, சொந்த வீடு ரெண்டு வீடு வச்சிருக்கோம், இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, வெளியில வாடகைக்கு இருக்குன்றவங்களாம் சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. 5ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால, 5 குரு உச்சம் அடைகிறதுனால, 5ஆம் இடத்துல இருக்கிற சனியையும் குரு பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். கல்யாணம் ஆகி குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாவுக்கும் ஒத்தே வரல சார், நாங்கள் தனியாக இருக்கோம், பிரிஞ்சு இருக்கோம்னா ஒத்துமையாக சேரக்கூடிய சூழல் ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை, சொத்து பத்து வரணும்னாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தந்து அது உங்கள் கையில் வரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். 8ல் குரு இருந்த காலகட்டம்லாம் உண்மையை சொல்லணும்னா நிறைய செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுங்க விருச்சிக ராசி. தப்பு பண்ணும்போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கல, விதியேன்னு ஒதுங்கி போனீங்க, அன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பழி, சொல்லு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்தீங்க. 8ல் குரு இருந்த காலெல்லாம் ஃபேமிலி லைஃப்பையும் கெடுத்துருக்கோம்,
லவ்வையும் கெடுக்கும், ரிலேஷன்ஷிப்லையும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கும், தவறான நபர்களாலையும் ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள். அந்த வழிகள் எல்லாமும் மாறுது. இப்போ 9ல குரு வந்திருக்கார். 9ல குரு முதல்ல சொன்ன மாதிரி ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். திடீர் யோகம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் பணவரவு எங்கேருந்தோ வரும், திடீர் நண்பர்கள் அறிமுகமாவாங்க. திடீர்னு நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் ஆண்டவனுடைய அருளோடு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அப்போ பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. இவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும்? தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றம் வந்தே தீரும். ஏன்னா 10ல் கேது 4வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கிற இடத்துல மேற்கு பிறகு இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் இருக்கிறது நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும் நம்ம வேண்டிக்கணும். இட் மேபி அ ப்ரமோஷன், இட் மேபி அ ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரியான வாய்ப்புகள் 100% அடுத்த ஒரு 12 மாதத்தில் இருக்குது. ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சி நீங்கள் வெளியில் போவீங்க, அப்படி இல்லாட்டி ப்ரமோஷனில் வெளியில் போவீங்க, அப்படி இல்லாட்டி புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காகவே இவங்க ஒரு தனியாக ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினச்சி கூட தானாக வெளியில் வந்து சில முடிவுகளை எடுத்து அதில் வெற்றியும் பெறக்கூடிய அனுகூலத்தை கடவுள் இவர்களுக்கு 100% கொடுப்பார். அந்த வாய்ப்புகள் இருக்குது. இவர்கள் வேறு எந்த விஷயத்துலலாம் கூடுதல் கவனமாக இருக்கும்? அம்மாவோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயோட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து முரண்கள் ஏற்படும். வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. டிரைவ் பண்ணும்போது நீங்களே ஒதுங்கி போனாலும் வரவங்க இடிக்கிற மாதிரி வருவாங்க இந்த பீரியட்லாம். அதில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அப்பப்போ சரி பண்ணிக்கோங்க. பிரேக் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து நல்ல கண்டிஷன்ஸில் இருக்கான்னு பாருங்கள். டயர்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இரவு நேரங்களில் தேவையில்லாத பழுதுகள் ஏற்படும். நம்ம சம்மந்தமே இல்லாத நம்ம எங்கேயே விட்டுட்டு போவோம், யாரோ வந்து நம்ம வண்டியில் இடிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். 4ல் ராகு இருக்கிறதுனால நிறைய அலைச்சல்களும் பிரயாணங்களும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சில நேரங்களில். அதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பயண திட்டங்களை வகுத்துக்கிறது நல்லது. 5ல் குரு உச்சமடைஞ்சு பார்க்குறாருன்னு சொன்னாலும் 5வது வீட்டில் சனி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய விஷயங்கள் விவகாரங்களில் கொஞ்சம் ரொம்ப உள்ளே போய் பார்த்து மனஸ்தாபப்பட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனரில் ஹேண்டில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடியதாக இருக்கும். 10ல் கேது இருக்கிறதுனால உயர் அதிகாரிகள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன அழுத்தங்களை கொடுத்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் புரிதலோடு அமைதியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா போதும். பெரிய சிக்கலிலிருந்து விலகலாம். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக? மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் சரிதான். அந்த முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் போயிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் தீபத்தை உங்கள் கையால் ஏற்றி வச்சு, முருகா வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் திருப்பம் சந்தோஷத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. சத்தியமாக அந்த முருகப்பெருமானுடைய வாழ்விற்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை 100% தருவார். சார், குரு பயிற்சியில குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்ட போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7.5 சனி ஆரம்பித்து போடா படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும். மகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்போ 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூர்ண பயிற்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு இயங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல் குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்லேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும் அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.